ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோடய 30th பர்த்டே விலாக் தான். ஸோ நான் மார்னிங் எந்திரிச்சதுமே வந்து இந்த பருப்பு பாயாசம் வைக்கிறதுக்காக பருப்பு வாஷ் பண்ணி வச்சுட்டு அதில் வந்து நெய்யும் கொஞ்சமாக சேர்த்து அதை பாயில் பண்ண விட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து ஜவ்வரிசியும் சோக் பண்ண விட்டுட்டு அதுவும் பாயில் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இந்த சிறுபருப்பு அந்த பாயாசத்துக்கு வெல்லமும் நான் வந்து மெல்ட் பண்ண விட்டுட்டேன். அப்புறம் இதெல்லாம் வந்து வெங்காயம் வந்து மத்தியானம் கீ ரைஸு, அதுக்கப்புறமா வந்து சிக்கன் ரோஸ்ட் மாதிரி பண்ணலான்னு வச்சேன். ஸோ அதுக்குள்ளே ஆனியன் எல்லாமே வந்து பீல் பண்ணி அப்புறம் கொஞ்சம் வாட்டரில் போட்டு விட்டுட்டோன்னா அது கொஞ்சம் நம்ம கட் பண்ணும்போது தண்ணி எல்லாம் கண்ணில் வராமல் இருக்கும். ஸோ இந்த ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு நானும் வந்து சர்ச் கிளம்பி போயிட்டேன். இதான் என்னோடய அவுட்ஃபிட். நான் வந்து இது லுலு மால் மேக்ஸில் எடுத்தேன். இது முன்னாடியே நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ. அதுக்கப்புறம் சர்ச்லேருந்து வந்ததுக்கப்புறமா நான் ஆனியனும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் பாயாசத்துக்கு தேங்காய் பாலும் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ ஓரளவு நான் வந்து ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு போனதுனால வந்ததுமே இதெல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட வேண்டியது தான். ஸோ பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து கீழே வறுத்துட்டு இன்னும் போட்டோன்னா பாயாசம் ரெடி ஆயிரும். ஸோ அது ஒரு வழியாக ரெடி. கீ ரைஸ்க்கு நான் வந்து நட்ஸு அதுக்கப்புறம் ஆனியன் எல்லாமே ஃப்ரை பண்ணி முடிச்சிட்டேன். இதில் நம்ம பாயாசத்துலேயும் நம்ம நட்ஸ் எல்லாம் போட்டு அதுவும் ரெடி ஆயிருச்சு. ஸோ இனி நம்ம வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணி அதை ரோஸ்ட் பண்ணணும். அப்புறம் ரைஸ் வைக்கணும். இவ்வளோ வேலையும் தான் இருக்குது. ஸோ சிக்கனும் வந்து ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்னொரு சைடில் வந்து கீ ரைஸும் வந்து போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு நான் வந்து கீ ரைஸ்க்கு ஆல்ரெடி நான் ரைஸ் சோக் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ கீயில் வந்து அந்த பட்டை கிராம்பு அதெல்லாம் போட்டுட்டு ரைஸும் போட்டு மூடி வச்சாச்சு. இப்போ இதில் நான் வந்து லேயரிங் பண்ணுற மாதிரி தான் கீ ரைஸ் பண்ண போகிறேன். அதுக்கு செரி, அதுக்கப்புறம் டியூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ ரைஸும் வெந்து முடிச்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆனியன் அதுக்கப்புறம் நட்ஸ் எல்லாம் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அதுக்கு மேலே ரைஸ் போட்டு இன்னும் அதுக்கு மேலே திருப்பியும் ஃப்ரைட் ஆனியன் அப்புறம் நட்ஸ் அதெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கு மேலே திருப்பியும் ரைஸ் போட்டு லேயரிங் வந்து முடித்தாச்சு. ஸோ நமக்கு ரைஸும் ரெடி, எல்லாமே ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ப்ரிப்பரேஷன் ஒர்க்கு முன்னாடியே முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் செய்கிறது ரொம்ப ஈஸி தான். ஸோ 12 o'clock வந்து சாப்பாடு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ சிக்கன் ரோஸ்ட்டும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இனி வந்து சாப்பிட வேண்டியது தான். ஸோ சாப்பாடு டைமும் லஞ்சுக்கு வந்து கீ ரைஸ் அப்புறம் எக்கும் பாயில் பண்ணி வச்சுருந்தேன். இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் கேக் கட்டிங்கும் வந்து முடித்தாச்சு குழந்தைங்களோட. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோடய பர்த்டே வந்து இது என்னோடய 30th பர்த்டே. ஸோ அது வந்து ரொம்ப நல்லாவே முடிஞ்சுது. இந்த கேக் நான் எப்படி பண்ணேங்கிற வீடியோ கூட ஆல்ரெடி நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் சேனலில். இது வந்து சாக்லேட் காஃபி கேக்கு. அந்த ரெசிபி வேணாலும் செக் அவுட் பண்ணி பாருங்கள்.